திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு வைத்த இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து விரைந்து வந்த பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி சாலையோரத்தில் நிறுத்தி வைத்து நகராட்சி அலுவலர்களை வரவைத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தண்ணீர் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அண்ணா நகர் 12வது வார்டுல குடியிருக்கிறேங்க. எங்களுக்கு தண்ணி வந்து 1 மாசம் ஆச்சு, தண்ணியே வரதில்ல. காரணமேட்டு வரைக்கும் தண்ணி வருது, அதுக்கு இந்த தண்ணி வர மாட்டேங்குது. கேட்டா தண்ணி இல்ல, டேங்க்ல தண்ணி இல்ல, டேங்க் தண்ணி ஏற மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி குடுக்கறதா எங்க கிட்ட வரி வாங்குறாங்க. 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி குடுக்கறதா எங்க கிட்ட வரி வாங்குறாங்க. எல்லாருமே வந்து பாக்குறாங்க, இந்த இடத்துல வந்து பாத்துட்டு தண்ணி வந்து சொல்றாங்க. என்னன்னா சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து வர வாட்டர் டேங்க் இத தண்ணி ஏற மாட்டேங்குன்னு சொல்றாங்க. இந்த முள்ளு பாத்தீங்கன்னா 1 வாரமா அப்படியே மேலேயே தான் கிடக்குது, தண்ணி சுத்தமா இல்ல. ஆனா இங்க இருந்து காரணம் பேட்டா அங்க தண்ணி வருதுங்க. இது வந்து கோயம்புத்தூர் வாட்டர் போர்டுக்கு போன் பண்ணி சொன்னா அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் தரது இல்ல. இது வந்து கண்டினியூஸா இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இனி தண்ணி வரல. இன்னைக்கு சொன்னதுக்கு 4 குடம் தண்ணி மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஒரு முன்னாடி இருக்கிற வீதிக்கு 4 குடம் தண்ணி மட்டும் தான் விட்டுருக்காங்க, மத்தபடி எதுவுமே விடல. இனி தண்ணி கேட்டா வருமானு கேட்டா வந்துட்டு போங்கன்னு மட்டும் அது மட்டும் சொல்றாங்க. ஆனா 10 நாள் ஆச்சு இது வரைக்கும் ஒரு தண்ணி கூட வரல. கேட்டா இங்க உள்ள அதிகாரிகிட்ட கேட்டா இந்த டேங்க்ல தண்ணி ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏற தண்ணி சப்ப தண்ணியும் வர்றது இல்லைங்க. நல்ல தண்ணியுமே 5 நாளுக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்குது. நான் முதல்ல கமிஷனர் இருந்தப்ப 3 நாளைக்கு ஒருக்கா நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தேன். சப்ப தண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா விட்டுட்டு இருந்தேன். இப்ப கமிஷனர் வீதிக்கு மட்டும் 3 நாளைக்கு ஒருக்கா நல்ல தண்ணியும் போகுது, சப்ப தண்ணியும் போயிட்டு இருக்குது. கேட்டா அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டா இந்த லைன் வருது அந்த லைன் வருதுங்கிறாங்க. அது கமிஷனர் வீட்டுக்கு மட்டும் தண்ணி போயிட்டே இருக்கு. அவர் போயிட்டு இருக்கிறார். கேட்டா வாய்ப்பு வாங்கி கேட்டா எங்களுக்கு பைப் உடஞ்சி 2 மாசம் ஆச்சு, இன்னும் ரெடி பண்ணல. இப்போ 15 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது. சொல்லவே முடியுமா? வந்ததுன்னா 20 குடம் வருது. 3/4 மணி நேரம் கூட விடுறதுல ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அப்படி கமிஷனர் போயிட்டே இருக்கு. தண்ணி கேட்டா வாட்டர் மேன் நினைக்கிறேன் அந்த லைனை புதுசா மாத்தி வைக்கிறீங்க. நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கு உங்களுக்கு வந்துருங்க தண்ணி, நாங்கெல்லாம் லைனை மாத்தி உங்களுக்கு விடுறாங்க. இது 1 வருஷமா நடந்துட்டே இருக்குதுங்க. ஒரு தீர்வே இல்லது. கோரிக்கைன்னா எங்களுக்கு தண்ணி வந்தா போது வரி எல்லாம் கட்டிட்டு வர நிக்காம மாசம் வரி கட்டினா அது பையனும் போட்டு வாங்கிடுறாங்க. நாங்க இருந்தாலும் வரி கட்டிட்டு வர்றோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இதே இல்லை. நாங்க இதோட சரி உன்னை அடுத்தது வந்து பெரிய போராட்டமா பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிறோங்க.